அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரிதன்யாவுடைய மரணத்தில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ரிதன்யாவுடைய தந்தையை கூட கைது செய்ய அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அவினாசியை சேர்ந்தவங்க தான் ரிதன்யா. திருமணமான 78 நாட்களிலேயே வரதட்சணை கொடுமை, கணவரின் பாலியல் தொல்லைகள் தாங்க முடியாமல் தனது உயிரையே மாய்த்து கொண்டார். இந்த விவகாரத்தில் ரிதன்யா தனது கணவர் வீட்டார் மீது குற்றம் சாட்டிய ஆடியோ வெளியான நிலையில் கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு திருப்பூர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் இவர்கள் மூவருமே ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தும் இருந்தனர். அந்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கவின்குமார் உட்பட 3 பேருமே ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ரிதன்யாவின் கணவர் குடும்பத்தினர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை வரும் ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே கவின் வல்லவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூபர்கள் பேசி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுவரைக்கும் ரிதன்யாவுக்கு ஆதரவாக தெரிவிச்சுட்டு வந்த சில பேர் கூட இப்போ ரிதன்யாவுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர்லாம் எந்த மாதிரி எனக்கு கேட்குறாங்கன்னா, அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இப்போது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ பேசுகிறோம்னா அந்த குரல் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளே ஒரு அரை மணி நேரத்துக்கு கழித்து பேசணும்னா நம்மளுடைய குரலே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிதன்யா பேசின ஆடியோ ஒவ்வொரு ஆடியோவும் வெவ்வேறு குரல் பதிவில் இருக்குது. ஆனால் ரிதன்யா தான் பேசியிருக்காங்க, ஆனால் வெவ்வேறு டைமில் அவங்க பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி கோர்வையாக ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆடியோ முழுமையாக இல்லை. அவங்க 12 ஆடியோ பேசி அனுப்புனதாகவும் அதில் 8 ஆடியோ தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ முழுமையாக அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பேசி அனுப்புனாங்களோ அந்த அனைத்து ஆடியோக்களும் சமூக ஊடகங்களை நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு இறக்கும்போது ரிதன்யா பேசின அந்த ஆடியோவில் நான் எவ்வளோ தடவை என் நிலைமையை நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் என்னை அடிக்கடி கோயிலுக்கு கூட்டு போகிறது, ஜாதகத்தை பார்க்குறது, அப்புறம் சாமியார்களை போய் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, போதும்பா அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதே போல் எனக்கு மன அழுத்தம், உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரிதன்யா பேசியிருக்காங்க. அப்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது சொல்லியிருந்தாங்கன்னா எதுக்காக அவங்க கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகணும், எதுக்காக ஜாதகத்தை பார்க்கணும்? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இவங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க. அது என்னன்னு முழுசாக தெரியணும். அவங்க முழுசாக என்ன பேசியிருக்காங்கிறத முழுமையாக வெளியிட்டால் தான் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆடியோக்களை கட் பண்ணி எடிட் பண்ணி 8 ஆடியோக்களை வெளியிட்டுறாங்க. முழுமையாக வெளியிட்டால் தான் ரிதன்யா மேலே தப்பா, கவின் மேலே எது தப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடியோவை முழுமையாக வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. மேலும் கடந்த 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி ரிதன்யா அப்பா ரிதன்யா இறந்த பிறகு பேட்டி கொடுக்குறாரு புதிய தலைமுறைக்கு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் பொண்ணு எதையுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார். என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம்னா 15ஆம் நாள்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்வார். நான் என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தால் சொல்லுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி புதிய தலைமுறைக்கு இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா கலாட்டா பிங்குக்கு ஃபேமிலியாக போய் பேட்டி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கவின் என் பொண்ணை கண்ட இடத்துலலாம் கடிச்சு வச்சான், இயற்கைக்கு மாறான விஷயத்தில் ஈடுபட்டான், என் பொண்ணுக்கு அவன் பாலியல் ரீதியாக பல கொடுமைகளை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 1ஆம் தேதி பேட்டி கொடுக்கும்போது என் பையன் என் பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொன்ன அதே மனுஷன் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா பேட்டி கொடுக்கும்போது இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு? செத்து போன ரிதன்யா திரும்ப சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இப்போ கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ரிதன்யா அப்பா பேட்டி கொடுக்கும்போது விஷயத்த சொல்லியிருப்பார். என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அந்த டைம் 11லேருந்து ஒரு 12:30க்குள்ளே கவின் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் பாரு, உன் குடும்பத்தையும் நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி என் பொண்ணை மிரட்டான். அதனால தான் என் பொண்ணு நீ என்னடா சாவறது, நான் சாவறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. இதை யாராவது ஒரு தந்தை இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு காரணத்தை சொல்லி யாராவது பேட்டி கொடுக்க முடியுமா? அப்போ இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க, திட்டமிட்டே திசை திருப்பதுக்காக இப்படிலாம் பேட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்போது சமூக ஊடகங்களில் எழுப்பப்படுது. இப்படி யாருமே இது வரைக்கும் பேட்டி கொடுத்ததில்லை. நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் பேட்டி கொடுத்ததில்லை. இப்படி பேட்டி கொடுக்கறதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று
அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கணும், இல்லைனா தங்கள் மீது வந்து தவறுங்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிதன்யாவுடைய அப்பா வந்து தான் சுற்றி இருக்கவங்க வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கவினுடைய குடும்பத்தாரை வந்து கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தாலையும், தான் வந்து ஒரு விளம்பரப்படுத்த பைத்தியம் என்பதால் இந்த மாதிரியான செஞ்சால் நமக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறதாலையும் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு வராரு. தற்கொலை வழக்கு பதிவு பண்ணி 3 பேரையுமே கைது பண்ணி காவல் நிலையத்தில் வந்து சிறையில் அடைச்சி விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலையில் கூட அவர் போயிட்டு ஐஜியை போய் பார்த்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வழக்கு பதியணும், இயற்கைக்கு மாறான உறவில் வழக்கு பதியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் இந்த செக்ஷனெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஐஜிஐபி வந்து பார்த்துட்டு வராரு. ஆனால் வந்து ஏற்கனவே பிரேத பர்சனை அறிக்கையை வந்து ஏற்கனவே போலீஸார்கள்லாம் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு முதற்கட்ட ரிப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. இவங்க தான் வந்து இயற்கைக்கு மாறான உறவு, அந்த பொண்ணை வந்து துன்புறுத்தல், மன ரீதியாக துன்புறுத்தல், இந்த பொண்ணை வந்து கடிச்சு வச்சுருக்கான், அந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கான், வேறு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சாலும், முதல்ல வந்து பிரேத பரிசோதனை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய உடம்புல எந்த விதமான காயங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்போது எழுப்பப்படுது. எந்த பிரேத பர்சனில் இந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணியாச்சு. ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த ஐஓ ஆஃபீஸருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஐஓ ஆஃபீஸர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, அப்படி இருந்தால் தானங்க நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுத்த பிறகு தான் இவங்க ஐஜிஏவே போய் பார்த்து ஐஓ ஆஃபீஸரே நீங்கள் மாற்றுங்க, அந்த ஆஃபீஸர் சரியில்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. இது வந்து தேவையில்லாத வேலைகளை இவங்க செஞ்சுட்டு வராங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்காக மேலும் வந்து கவின்குமார் அதை செஞ்சான், கவின்குமார் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே வந்து பழியை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூபர் வந்து பேசியிருப்பார். அதே போல் வந்து இன்னொரு யூடியூபர் தி கே டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த வீடியோவை பார்த்தீங்களா, சமூக ஊடகங்களில் வெளியான அந்த வீடியோவை பார்த்தீங்களா, அதில் 2 பேரும் கணவன் மனைவி எல்லாம் அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. மனைவிக்காக அவரே வந்து வாட்டர்களில் வந்து தண்ணியெலாம் பிடிச்சிட்டு வர்றாரு, மனைவிக்காக வந்து சார்ஜ் போட்டு வர்றாரு, மனைவிக்காக வந்து கேட்டை திறந்து விடுறாரு, மனைவிக்கான எல்லா வேலைகளும் அவரே வந்து செய்கிறாரு. எந்த குடும்பத்திலேயாவது ஒரு கணவன் வரதட்சணை கேட்டு மனைவியை வந்து கொடுமை செய்யும் போது இவ்வளோ வேலைகளையும் அவன் செய்வானா? குறிப்பாக தன்னுடைய மனைவியை கார் ஓட்ட விட்டுட்டு இவர் அந்த காரில் ஏறி போகிறாரு. இந்த மாதிரி எந்த குடும்பத்திலேயாவது நடக்குமா? இந்த பையன் வந்து வரதட்சணை கொடுமை செய்கிறான்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியுமா? அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சகஜமாக வந்து அவங்களோட வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். எந்த விதமான முரண்பாடும் இல்லை, கருத்து வேறுபாடு இல்லாத மாதிரி 2 பேருமே வந்து சகஜமாக ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. தான் மனைவிக்காக எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு. தன்னுடைய மனைவி பத்திரமா வெளியே வரணும்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் தான் கார் வருதான்னு செக் பண்ணி மனைவியை வந்து காரை ரிவர்ஸ் எடுக்க சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ரிதன்யாவை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வராங்க. அவங்க 2 பேரும் அதில் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தினமும் வந்து வரதட்சணை கொடுமை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி சமூக ஊடகங்களையும் சரி, பல யூடியூபர்களும் சரி, ரிதன்யாவுடைய அப்பாவுக்கு எதிராகவே வந்து பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வரதால இப்போ அவர் பக்கமே இந்த வழக்கு வந்து திசை திருப்பக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.